Hi everyone. இன்னைக்கு எமர்ஜென்சியில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 10 days ஓல்டு சைல்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை வந்து 2 to 3 days-ஆகவே வந்து பாடி ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக இருந்திருக்கு. அதாவது ரொம்ப ப்ரோக்ரஸ் ஆகி பாடி ஃபுல்லாகவே எல்லோயிஷாக இருந்திருக்கு. மார்னிங்லேருந்து வந்து குழந்தை வந்து ஃபீடும் எடுத்துக்கல, 1 episodes ஆஃப் ஃபிட்ஸ்ன்னு சொல்கிற அந்த சீஜர்ஸுமே வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன் முன்னாடியே வரல அப்படின்னு கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து ஜாண்டிஸ் இருக்கிறப்போ, அதாவது மஞ்சள் காமால பாப்பாவுக்கு வந்து எல்லோயிஷாக இருக்குன்னா வந்து சன்லைட்டில் வச்சாவே சரியாக போயிடும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொன்னதுனால அவங்களும் வந்து டிலே பண்ணியிருக்காங்க கூட்டிகிட்டு வரதுல. ஸோ சன்லைட்டில் வச்சா வந்து குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் கம்மி ஆகிடும்ன்றதே வந்து இட்ஸ் அ பிக் மெத். ஸோ ப்ளீஸ் யாருமே அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. there are many reasons இருக்குது. குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் வரதுல வந்து there are multiple etiologies, அதாவது ரீசன்ஸ் இருக்கும். மோஸ்ட் காமனாக வந்து மேபி டீஹைட்ரேஷனால இருக்கலாம், இல்லை மதரோட ஃபீட் வந்து பாப்பாக்கு ஒழுங்காக கிடைக்கல அப்படின்றதுனாலையும் வந்து மஞ்சக்காமாலை வந்து வரலாம். ஸோ அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கூட்டிகிட்டு வரப்போ என்ன இருக்கும்னா பிலிரூபின் வந்து எலிவேட்டடாக இருக்கும். பட் நம்ம வந்து ஃபோட்டோ தெரப்பி, அதாவது வந்து ப்ளூ கலரில் லைட் வச்சு ஒரு 1 or 2 days வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி ஆகிட்டு வந்து ஈஸியாகவே செட்டிலும் பண்ண முடியும். லைக் வி கேன் ஈஸிலி மேனேஜ். இப்போ நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு சன்லைட்டில் வைக்கிறீங்க, இல்லை ஏதாவது வீட்டிலே வந்து வைத்தியம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கப்போ என்ன ஆகும்னா அந்த பிலிரூபின் லெவல் கம்மியாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேப்பிடாக ப்ரோக்ரஸ் ஆகும். அப்போது ரொம்ப ஹையாகிறப்ப என்ன ஆகும்னா பிரெயினில் வரைக்கும் கிராஸ் பண்ணி வந்து குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் வரலாம், ஆல்டர்டு சென்சோரியம் சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கு போகலாம், அவங்க ஃபீடிங் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நியூராலஜிக்கலி அவங்களோட பிரெயின் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறதுனால ஈவன் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்டுமே வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் லைஃப் லாங் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து ஒரு மார்பிடிட்டி வந்து கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து பேபி வந்து எல்லோயிஷாக இருக்குது, ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்றப்போ ஸோ யாராச்சும் சொல்கிறாங்க சன்லைட்டில் வச்சா சரியாக போயிடும் அப்படின்றத நம்பாமல் இம்மிடியேட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. தேங்க்யூ.